நான் யார்? புது சிருஷ்டியாக இருக்கிற நான் யார்? மீட்கப்பட்ட நான் யார்? இரத்தத்தால் கழுவப்பட்ட நான் யார்? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னால் என்ன முடியும் என்பதை எனக்கு சொல்லுவதற்காக தான் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாடு நான் டெய்லி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறதுக்காக கொடுக்கப்படலை. இந்த அறிவினால் நான் நிரப்பப்பட வேண்டும். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யார், என்னால் என்ன முடியும் என்கிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை எங்கள் புகழிடமே உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் அருபவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் அருபவர் நீர் அல்லவோ. போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் வேலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் வேலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே. ரோமர் 8:17 ஆரம்பிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதால் தேவனுக்கு வாரிசாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு உடன் வாரிசாக இருக்கிறேன். சுதந்திரர் என்ற வார்த்தையை சிம்பிளாக்கி வாரிசுன்னு ஆக்கினேன். ஏன்னா எல்லாருக்கும் வழங்கும். கடவுளுக்கே வாரிசு. யாருக்காவது வாரிசாக இருக்கணும்னா ஏதாவது இருக்கப்பட்ட ஆளுக்கு வாரிசாக இருக்கணும். ஒன்றும் இல்லாத ஆளுக்கு வாரிசாக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ நிறைய பேர் எங்கள் அப்பாட்ட ஒன்றும் கிடையாது பிரதர், நாங்கள்லாம் ஏழை. அதை யார் கேட்டதுங்க? இந்த அப்பா எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அது இந்த அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிறதே கிடையாது, அதுக்கு நேரத்தை செலவழிக்கிறதே கிடையாது. ஒரு நல்ல கோயிலுக்கு போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது கிடையாது. உங்கள் அப்பாவை பற்றியே தான் யோசிச்சுட்டீங்க. அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, அவர் என்ன பண்ணார், இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிற மொழிய. நம்ம அப்பா இவர் இந்த பூலோகத்தில் இருக்கிற அப்பாக்களை காட்டிலும் அதிகமாய் செய்ய வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அப்பாங்க, நமக்கு எல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நமக்கு நல்லது செய்யணும்னு விரும்புகிறாங்க. அவங்க நிறைய பெரிய கனவெல்லாம் இருக்குது, விருப்பமெல்லாம் இருக்குது. சிலரால் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க லெவல் அவ்வளோதான், அவங்களால செய்ய
முடியாது. அவங்க சொல்லுவாங்க 2 லட்சம் தரேன்ப்பா, வேணா அதுக்கு மேலே என்கிட்ட இருக்குது, என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்த விட அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் என்னுடைய தேவன், என்னுடைய பரலோக பிதா எனக்கு 2 கோடி வேணாலும் தர வல்லவர், 20 கோடி வேணாலும் தர வல்லவராக இருக்கிறார். அப்போ என்னுடைய லெவல் வேறு மாதிரி போக முடியும். நான் அந்த 2 லட்சத்தை நம்பி வாழ்கிற ஆள் கிடையாது. என்னுடைய லெவலை நான் உயர்த்தி கொள்ள முடியும். என்னுடைய விசுவாசத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க போகிறோம், எப்படி போக போகிறோம், என்னவா இருக்க போகிறோம் நாளைக்குன்றது நீங்கள் எந்த குளத்தில் பிறந்தீங்க, எந்த ஊர், என்ன படிப்புன்றதை வச்சல்ல, உங்களுடைய விசுவாசத்தை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. நல்லா பிடிச்சிங்க. அதை விசுவாசம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. வேறு எதெல்லாம் விட்டுருங்க, விசுவாசம்தான். சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னா கூட விசுவாசம் உங்களை டாப்பில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ ஒன்றுமே இல்லாத பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? விசுவாசத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். அதனால தான் விசுவாசத்தை பற்றி இவ்வளோ அதிகமாக நான் போதித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா விசுவாசம் ஒரு சாதாரண மனுஷனை கூட உயர்த்தும். கீழ்த்தரமான எண்ணங்கள் நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல ஆளை கூட கீழே கொண்டாந்துடும். அவனை போக போக கழுத கரைஞ்சி கட்டரும்பான மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவான். ஏன்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் அப்படி, அவனுடைய விசுவாசம் அப்படி, எதுவும் நம்பிக்கை கிடையாது, வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அப்போ வேத வசனம் நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாடு எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் யார்? புது சிருஷ்டியாக இருக்கிற நான் யார்? மீட்கப்பட்ட நான் யார்? இரத்தத்தால் கழுவப்பட்ட நான் யார்? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னால் என்ன முடியும் என்பதை எனக்கு சொல்லுவதற்காக தான் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாடு நான் டெய்லி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறதுக்காக கொடுக்கப்படலை. இந்த அறிவினால் நான் நிரப்பப்பட வேண்டும். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யார், என்னால் என்ன முடியும் என்கிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? அப்போ அதை வச்சு தான் இப்போ போதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் தேவனுக்கே வாரிசுன்னு சொன்னால் அப்போ என்னவெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? 4ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் இல்லையா? 4:13, ரோமர் 4:13 வாசிப்போம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்தரிப்பான்ற வாக்கு தத்தம், இப்படி ஒரு வாக்கு தத்தம் இருக்குதுன்னு எனக்கு எத்தனையோ வருஷமாக தெரியாது. நானும் பைபிளில் படிச்சிருக்கேன் பாருங்கள். நான் கிறிஸ்தவத்திலே பிறந்து வளர்ந்துருக்கேன். இதிலேயே ஊறுகா போட்ட ஆள், நான் இதிலே இருந்தவன். நான் இப்படி ஒரு வாக்கு தத்தம், ஏன்னா இங்கே வந்தால் நான் சொன்ன மாதிரி எங்கள் பஸ் இங்கே நிற்காதுன்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிடுவோம். நாங்கள் வேகமான ஆட்கள், வேகமாக கை தட்டுவோம், வேகமாக பாட்டு பாடுவோம், வேகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே எங்களுக்கு வேகம்தான். தான் ஒருத்தர் சொன்னார், பரலோகத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டு போகும்போது கூட பரலோகத்தை தாண்டி வேகமாக ஓடிடுவோம். நாங்கள் பரலோகத்துக்கு போகமான்ற சந்தேகம், ஏன்னா அவ்வளோ வேகம், மிஸ் பண்ணுவோம் பரலோகத்தை. வேகம் வேகம் வேகம், எதையும் கவனிக்கிறது இல்லை, நின்று பாருங்கள். ஆனால் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, என்ன பண்ணுறது? சிலர் அதை பார்த்துட்டு அதை வேணும்னே அவாய்ட் பண்ணிடுறது. ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு என்னத்துக்கு இந்த உலகம், இந்த பாழாப்போன உலகத்து, மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், அது வேணாம், இது வேணாம், இதே பாட்டும் இதமாக பாடி பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் இதை வம்பில் கொண்டு போய் விட்டுற போகுது, நம்மளை வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் கெடுத்துற போகுது நம்மளன்னு சொல்லிட்டு அப்படியே தாவிடுறது, அடுத்த வசனத்துக்கு போயிடுறது. ஆனால் எனக்கு இதை பார்த்தா ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா ஏன் பயப்படுறாங்க எல்லாம்னா, உலகத்தை சுதந்திரம். ஏன் எங்கள் கையில் இப்போ நான் பைசா கிடையாது, நான் ஒரு ஓட்டாண்டி, என்ன போய் உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்கு தத்துவன்றீங்களா பிரதர்? டூ மச் பிரதர், அதெல்லாம் நடைமுறைக்கு ஆகுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். நான் சொல்கிறேன், இந்த ஓட்டாண்டிகள் எல்லாம் பெரிய வசந்தவர்களாக மாற்றுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிசாசு ஓட்டாண்டி ஆக்கி வச்சிருக்கிறான், நம்மளை உயர்த்துவதற்காக தான் கர்த்தர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து வச்சிருக்காரு. இதில் பிரச்சனையே இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு கொள்ளலாம். இதை பார்த்து பயந்துடாதீங்க. உலகத்தை சுதந்திரிப்பான்னு ஒன்று, ஆதாமுக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரு? உலகத்தை கொடுத்தார். உலகத்தெல்லாம் உண்டாக்கி என்ன பண்ணார்? அவங்க கையில் கொடுத்தார். அது அவனுக்கு சொந்தம். அவருடைய பிள்ளையாகிய ஆதாமுக்கு என்ன பண்ணார்? இதை வச்சுவன்னு கொடுத்தார். அவன் தான் ஓனர். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? பாவம் செய்த போது இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் பிசாசினிடத்தில் தார வார்த்து விட்டான். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் இயேசு இந்த உலகத்தில் ஆதாம் இழந்ததை மனுவர்க்கத்திற்கு, மனிதனுக்கு திரும்ப பெற்று தரும்படியாக கடவுளே மனுஷனாக வந்தார். அதுதான் ரட்சிப்பின் கதை. அப்போ இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தது எதற்கு? இந்த உலகத்தை முதல்ல கொடுத்தாரு பாருங்க, அந்த உலகத்தை திரும்பியும் மனுஷனுக்கு சொந்தமாக்குறது. இதில் ஒன்றும் இதே இல்லை, எங்கள் தாத்தா சொத்து. இது ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்ததுங்க. உலகமே அவனுக்கு சொந்தம், எனக்கும் சொந்தம், உங்கள் எல்லாருக்கும் சொந்தம். இது நமக்கு சொந்தமான உலகம். இதை பிசாசின் ஆளுகளோ இதை வச்சுக்கிட்டு இதை ஆட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது, இதை வச்சுக்கிட்டு அவங்க அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது,
துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? அதனால் அந்த வசனம்லாம் புரியாது இல்லைனா, இதை புரிஞ்சுக்கலன்னா அந்த வசனமும் நாங்கள் வேகமாக போய்டும். அங்கேயும் எங்கள் பஸ் நிற்காது. இந்த ஆஸ்தி கிஸ்தின்னு வந்தாலே ரொம்ப ஜாஸ்தின்னு ஓடிடுவோம் நாங்கள். இது ரொம்ப நமக்கு ஒத்து வராதுன்ட்டு. ஆனால் இதெல்லாம் இதோட சம்மந்தப்பட்டது பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, சரி அவன் வச்சுருக்கான், ஆனால் அது உனக்கு தான். அது அவன் சேர்த்து வச்சுருக்கான். சேர்த்து வைக்கிற தொல்லையை அவனுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. பிரசங்கி 2:26 வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு என்ன கொடுத்துருக்காராம்? ஆஸ்தியெல்லாம் சேர்த்து வைக்கிற தொல்லையை கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரா? இன்பத்தையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். எதுக்கு? நோகாமல் இதை அனுபவிக்கிறதுக்கு. இப்படி சொன்னால் தான் விளங்குது. ஞானத்தை எது கொடுத்து? ஞானம் இல்லாத ஆளுங்க பாருங்க ஒரு கத்தியை வச்சு ஒரு கறியை அறுக்கிறவனை பாருங்க. அது கத்தி ஷார்ப்பாக இல்லைன்னா போட்டு இவன் வெறுக்க போட்டு அவன் கை காலெலாம் வலி எடுக்க வெட்டிகிட்டு இருக்கிறான். அவன் போட்டு நல்ல ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுறான்? கத்தியை நல்லா தீட்டுறான். முதல்ல அவசரப்படுறது இல்லை, நல்லா போய் கத்தியை நல்லா ஷார்பன் பண்ணிட்டு போட்டுன்னு வைக்கிறான். 2 துண்டு ஆகிடுது, அவ்வளோதான். இருக்கீங்களா? இதுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்போ ஞானம் உள்ளவர்களுக்கு வேலை சுலபமாகுது. அதனால தான் சொல்லியிருக்குது பாருங்கள். திருப்புங்க சொல்கிறேன், அந்த வசனத்தையே பார்த்துருவோமே. ஏன்னா சிலருக்கு வந்து சந்தேகம், இப்படிலாம் இருக்குதா பைபிள்லன்னு, இது எந்த பைபிள் இவர் பார்க்குறாரு அப்படின்னு. சிலர் அப்படி பார்க்குறாங்க, என்ன இது வேறு ஏதோ பைபிளில் சொல்கிறாரு போல, எடுத்து காமிக்க மாட்டேன்றார். பிரசங்கி 2:26 பாருங்கள். பிரசங்கி 2:26, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு. யார் நல்லவன்? அவன் தான் கொடுக்குறவன். நல்லவன்றவன் 6 அடி உயரம், நல்லா அழகாக பார்த்தா அவர் நடிகர் மாதிரி இருக்கிறவன் இல்லை. கடவுளுடைய பார்வைக்கு நல்லவன் யார்? தனக்காக வாழாமல் கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டு எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டு அப்படி இருக்கிறவன் இல்லையா? நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும், எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இது மனதுக்கு சஞ்சலமாக இருக்கின்றார். இவர் யோசித்து பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கின்றார். ஏன்னா இப்போ தான் விளங்குது வாழ்க்கையை. ஐயையோ, நம்ம போய் சேர்த்து வைக்கிறோம், கடைசியில் எங்கே போய் இது சேரப்போதோன்னு. நிறைய பேருக்கு தெரியாது இது எங்கே போய் சேரப்போகுது, நமக்கு தெரியும் அது. அதனால் இருக்கிற ஆளை பார்த்து நாங்கள் பொறாமப்படுறது கிடையாது, சேர்த்து வைக்கிட்டோம். ஏன்னா அதெல்லாம் யாருக்கு வரப்போகுது? கடவுளுடைய மக்களுக்கு வரப்போகிறது. அதுக்காக தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தொல்லை. ஏன்னா அவன் ஞானம் இருந்தால் ரட்சிக்கப்பட்டுருவானே. அவனுக்கு ஞானம் இருந்தால் கத்திரண்டை வந்திருப்பான், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருப்பான், நல்லா இருந்திருப்பான். ஞானம் இல்லை, போய் உழைச்சி உழைப்பே தெய்வம்னு வாழ்ந்து சேர்த்து வச்சு சிறுக மூட்டை கட்டி கிடைச்சதெல்லாம் மூட்டை கட்டுறதுக்கு மேலே பத்திரமா உட்காந்துக்கோன்னு சொல்லி அள்ளி குவிக்கிற ஜாதி அது ஒன்று இருக்குது உலகத்தில். உங்களுக்கு யாராவது தெரியுமா அந்த மாதிரி? யாரும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. உங்கள் வீட்லேயே கூட சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி. மூட்டை கட்டி அது மேலே பத்திரமா உட்காந்து யாருக்கும் ஒரு நய பைசா ஈயக்கூடாது. அந்த மாதிரி ஆட்கள் ஒரு சிலர் இருக்காங்க. தாய் தப்புன்னு கூட ஒரு 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 கை சோறு போட மாட்டாங்க. ஏன்னா இது பாரமாக இருக்குது, எங்கள் அம்மா இருக்கிறது பாரமாக இருக்குது அப்படிங்கிறான் ஒருத்தன். இவன் சாப்பிட்றதுல கொஞ்சத்தை கொடுக்க மாட்டானா, பாரமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இனம் பாருங்கள். தங்களுக்கே சாப்பிட்ணும், நாங்களே இருக்கணும், நாங்களே வாழணும் அப்படின்றது. அவன் தான் பொல்லாதவன், அவன் தான் பாவி. அவனுக்கு குவிக்கிறதுக்கான தொல்லையை கொடுத்துருக்காரு. தொல்லையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. இன்பத்தையும் ஞானத்தையும் அறிவையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஞானமும் அறிவும் இருக்கிறதுனால சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிக்கிற ஜாதி. இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், இதெல்லாம் வேத வசனத்தின்படி உண்மைகள். இதை பற்றி பயந்து நம்ம ஓட வேண்டியதில்லை, இதை பற்றி சந்தேகப்பட வேண்டியதில்லை. என்ன பண்ணுறது, நம்மளை அப்படி பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாமாக்கும், இது தேவையில்லையாக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு கெடுத்து போடுமாக்கும். எதுக்கு எடுத்து போடுது? இல்லாமல் தான் கெட்டு போயிருக்கு. ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் பைபிளை தூக்கிட்டு வர்றாரு ஒரு 4 நாளுக்கு லாய்க்கு கிடையாதுங்க. இது நிறைய வீட்டில் கதி இந்த 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 இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இவங்களுடைய பைபிளை தூக்கிட்டு போகிறதும் வர்றதும் உருட்டல் பெரட்டும் தான் இருக்குது. அதான் ஒருத்தர் சொன்னாராம் பாருங்க, வேதம் இப்படி சொல்லுதா, நீ சொல்லாதேன்னாங்களாம். சும்மா வேதம் சொல்லுது ஏட்டு சொரக கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி. நீ சொல்லாத, அது வேற யாராவது சொல்லிட்டோன்னாங்களாம். ஏன்னா இருந்தாலும் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது பாருங்க. அப்போ எப்படி இது ஒன்று ஐஸ்வர்யம் யாரையும் போய்
அதனால ஒன்றும் ஐஸ்வர்யம் வந்ததுனால கட்டாயம் கட்டுருவான்னு கிடையாது. கட்டுறதுக்கு சான்ஸ் உண்டு. தரித்திரனாக இருந்து கட்டுறதுக்கும் சான்ஸ் உண்டு, ஐஸ்வர்யவானாக இருந்து கட்டுறதுக்கும். கெடுறவன் எப்படியும் கெட போகிறாங்க, இருந்தாலும் கெடுவான், இல்லைனாலும் இல்லைங்கிறதுனால கெடுவான், இல்லை ரொம்ப இருக்கிறதுனால கெடுவான். அவன் கெட்டு போகிறதுக்குன்னே இருக்கிறான் அவன். அதனால் நான் பிழைத்திருக்கும்படியாக இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் இல்லைங்கிறதுனால கெட்டு போக போகிறதில்ல, இல்லைங்கிறப்ப கர்த்தரை விசுவாசித்து இருக்கிறேன். இருக்குதுன்றப்ப அதனால கெட்டு போகிறதில்ல, இருக்குதுன்றத கர்த்தருக்காக நான் உபயோகப்படுத்தி கர்த்தருக்காக வாழ இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள். அப்போ பாருங்கள், இதை போய்ட்டு பயந்து ஓட வேண்டியதில்லை, கொஞ்சம் நிற்கணும், இதை கொஞ்சம் தியானிக்க வேணும். வேதம் என்ன சொல்லுது என்பதை கவனிக்க வேணும். இது நமக்கெல்லாம் சொந்தமான வாக்குத்தத்தம்னு வேதம் போதிக்கிறது. 16ஆம் வசனம் சொல்லுது, இது ஆபிரகாமின் சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசத்துடைய அந்த விசுவாசமாக்கத்தார் ஆகிய எல்லா சந்ததியாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கிறது என்று 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த வாக்குத்தத்தம் உலகத்தை சுதந்தரிப்பான். சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான். பயப்படாம சொல்லுங்க, உலகத்தை சுதந்தரிப்பான். ரொம்ப டூ மச்சா இருக்கு பிரதர், பரவாயில்ல சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. ஆதாமுக்கு உலகத்தையே கொடுத்தாரு, அவன் கோட்டை விட்டான். இயேசுவுக்கு இப்போ உலகத்தையே கொடுத்து அவரை சுதந்திரவாளி ஆக்கிட்டார். 2ஆம் ஆதாம் ஆனிச்சு, நம்மளும் அவரோட சேர்த்து விட்டார், நீ உடன் சுதந்திரவாளியாக இருந்துட்டு போன. அப்போ நம்ம ஜாயிண்ட் ஏர்ஸாக ஆகிட்டோம், இயேசுவோட சேர்ந்து ஜாயிண்ட் ஏர்ஸ் ஆகிட்டோம். இது வேத வசனத்தின் சத்தியம் பாருங்கள். இதெல்லாம் தவிர்த்துட்டு ஓடக்கூடாது. இதில் கொஞ்சம் நின்று தியானிக்க வேண்டும். என்ன பண்ணிட்டாங்க, நான் அன்றைக்கி சுட்டி காண்பித்தது போல் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது என்ன சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிட்டாங்க, நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ரட்சிப்பின் சுவிசேஷம்னா செத்தா மோட்சம் போவியா, நீ பாவி, நீ ரட்சிக்கப்படு, செத்தா நீ மோட்சம் போவே. நல்லது, அது அவசியம்தான். பட்டு அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இது ரட்சிப்பின் சுவிசேஷன் பேர். ஆனால் வேத வசனம் போதிக்கிறது ராஜ்யத்தின் சுவிசேஷம். பெரிய வித்தியாசம் இருக்குது. ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன சொல்லுது, சீக்கிரம் சாவ போகிற, அதனால சீக்கிரம் ரட்சிக்கப்படு. இன்றைக்கி செத்தா என்ன ஆகும், இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்றைக்கி செத்தா நீ என்ன ஆவ, மோட்சம் போவியா, சரி நல்லது, அதோட விட்டுருவாங்க. சாவுக்கு இதுக்கு தான் சம்பந்தம். செத்தா மோட்சம் போவியா, செத்த மோட்சம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம், இன்றைக்கி செத்தா மோட்சம் போவியா தான் கேட்பாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இதே தான். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம்ங்கிறது என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் உள்ள ராஜ்யங்களில் கொண்டு வந்து, இந்த பூமியில் உள்ள ராஜ்யங்கள் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது போல, the kingdoms of this world will become the kingdoms of our God. அப்ப இது என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னன்றது? ஆமா, நீ ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ நிலைமையில் இருக்கிறோம், விழுந்து போனவர்களாக இருக்கிறோம், இயேசு அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். ஆனால் வந்த பிறகு மோட்சம் போறியா மோட்சம் போறியான்னு எப்படா மோட்சம் போகணும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த உலகத்தையே என்னவா மாற்றணும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது, அந்த ராஜ்யத்தின் பாதிப்பால் இந்த உலகத்தை சேச்சுரேட் பண்ண வேண்டும், நிரப்ப வேண்டும். இருக்கீங்களா? இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பாதிப்பு சில நாடுகளில், அந்த நாடுகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் கண்ட்ரின்னு ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாம் மனுஷர்கள்னால் எல்லாம் குறைவு இருக்க தான் செய்யும். ஆனால் அவள்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பாதிப்பு அவர்கள்ட்ட இருக்குது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பாதிப்பு இருக்கிறதுனால அவங்க இப்போது வயோதிபர்களை பற்றி அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனும் பண்ணாமல், ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைகள் இல்லைன்னா அவங்க யார் பார்த்துக்கிறது, இதெல்லாம் கவர்மெண்ட் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்குது பாருங்கள். ஏன்னா அவங்களுடைய ஃபிலாசபியே வேறு மாதிரி இருக்குது. என்னென்னா, இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்படுத்தி ஒரு மனுஷனும் தெருவில் கிடக்கக்கூடாது, யாரும் எல்லாம் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி ரோட்டில் படுத்து கிடக்கக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம நல்ல தரமான வாழ்க்கையை கொடுத்து, அவங்களுக்கு வீடு இல்லைன்னா நம்ம வீடை கொடுத்து, நம்ம எல்லாத்தையும் கொடுத்து நம்ம பார்த்துக்கணும். சிலர் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க, சிலர் ஹேண்டிகேப்டாக இருக்கிறாங்க, சிலர் இப்படிலாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்று உணர்ந்து அப்படி செயல்படுறாங்க பாருங்கள். அதனால் அப்படிப்பட்ட இடங்களில் போனீங்கன்னா யாரையும் தெருவில் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களாம் பத்திரமா நல்ல அழகான இடத்துல இருப்பாங்க. போனீங்கன்னா 5 ஸ்டார் மாதிரி இருக்கும் ஃபெசிலிட்டி. அங்கே ஜோராக வச்சு நர்ஸுகள் எல்லாம் வச்சு வயசானவங்களை வச்சு அவங்க பார்த்துக்கிறாங்க பாருங்கள். அவங்க செலவுலேயே பார்த்துக்குவாங்க. இவங்க வாழ்நாள் பூரா வரி பணம்லாம் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வயசாகி ஒன்றும் முடியாமல் போனப்போ கவர்மெண்ட் எடுத்து அவங்கள பார்த்துக்கிறாங்க.
இந்த ஐடியாலாம் எங்கே வந்து? சாதாரணமாக ஒரு மனுஷன் சொன்னால் அவன் மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறவன் கிடையாது. அவன்கிட்ட செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்குது பாருங்கள். பொதுவாக தனக்காக வாழ்கிறவன் தான் மனுஷன். ஆனால் ஏன் இந்த நாடு, சில நாடுகள் அப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பாதிப்பு, இந்த கிறிஸ்தவ போதனைகள் எங்கேயோ யாரோ எந்த காலத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. அந்த போதனைகளுடைய பாதிப்பு நிமித்தமாக படிப்பு எல்லாருக்கும் உரிமை, அடிப்படை உரிமை, சுகாதாரம் என்கிறது, அதுவும் சுகாதாரத்துக்கு அடுத்த காரியங்கள், ஹெல்த்துக்கு அடுத்த காரியங்கள்லாம், ஆஸ்பத்திரி மற்ற இதெல்லாம் வந்து எல்லா மனுஷனுடைய அடிப்படை உரிமை அப்படின்ற விதத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தர்றாங்க பாருங்க. ஒரு ஏழை அப்படியே ஏழையாக விடாமல் அவனை எப்படி மேலே கொண்டு வர்றது, எப்படி தூக்குறதுன்னு 1000 வழியை வச்சிருக்கிறாங்க. அதை பண்ணுகிறார்கள். அவங்களுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் இது விதையை உள்ளே போட்டு போயிட்டாங்க. என்ன விதையை? தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த கொள்கைகளை உள்ளே வச்சுட்டாங்க. அந்த ராஜ்யம் வந்து சேச்சுரேட் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால இந்த நீதியை, நியாயத்தை, தர்மத்தை கரெக்டாக செய்யணுமேங்கிற அந்த காரியத்தை வைத்து சரியாக சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை அப்படியே அங்கங்கே பரவுது. இப்போ நம்ம நாட்டில் கூட அது மாதிரிலாம் செய்கிறாங்க. இது வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இது தேவனுடைய பார்வைக்கு அருமையான ஒரு காரியம். தேவன் அதை விரும்புகிறார். திக்கற்றவர்களை, விதவைகளை, இப்படிப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யும் போது, அவர்களுடைய நலனை கவனிக்கும் போது, ஏழைகளை தூக்கி விடுறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கும் போது, அப்படிப்பட்டவர்களுக்காக நீதி நியாயம் கிடைக்கும்படியாக செய்யும் போது, அவர்களுக்கு நல்ல உரிமைகளை கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை உரிமைகளை அவர்களுக்கு சொந்தமாக்கி இந்த நாட்டினுடைய செழிப்பை எல்லாரும் அனுபவிக்கும்படியாக செய்வது என்பது தேவனுடைய பார்வையில் அருமையானதாக இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பாதிப்பு. அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம்ங்கிறது அதுதான். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு.